கைஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 11/6/2025 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாஸ் பாப்புலேஷன் ஹேஸ் ஹிட் 146.39 crore UNFPA அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸாக இருக்குது. ஸோ இதில் இந்தியாவோட பாப்புலேஷன் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசெண்டாக நம்மளுடைய இந்தியா பாப்புலேஷன், அதாவது இப்போ ஏப்ரல் 2025 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 146.39 crores வந்திருக்கதா எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க UNFPA. ஸோ இந்த நியூஸில் நம்ம என்னென்ன கான்சன்ட்ரேட் பண்ணணும் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூன்னு பார்த்திங்கன்னா UNFPA அப்படின்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் இதை தாண்டி வந்து இவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்க நம்ம இந்தியாஸ் பாப்புலேஷன், நம்ம இந்தியா பாப்புலேஷன் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட TFR வந்து இப்போ ரீசெண்டாக குறைஞ்சது அப்படின்னு நம்ம நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா. TFR இந்த டோட்டல் ஃபர்டிலிட்டி ரேஷியோ அப்படின்றது, அதாவது ஒரு உமன் வந்து எவ்வளோ பேருக்கு பர்த் கொடுக்குறாங்க இப்போ அப்படின்றது. ஸோ என்னதான் TFR கம்மியானாலும் நம்மளோட பாப்புலேஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஸ்டாண்டர்டாக இருக்குது. இன்கேஸ் போக போக ஃப்யூச்சரில் வேணால் கம்மியாகும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே இப்போ வரைக்கும் நம்ம இந்தியாவில் டெமோக்ராஃபிக் டிவைடன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதாவது யூத் பாப்புலேஷன் அதிகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அப்துல் கலாம் அவர்கள்லாம் கூட இதை பற்றி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி TFR அப்படின்றது கம்மியாக இருந்து பாப்புலேஷன் அதிகமாக இருந்தாலும் இந்த டெமோக்ராஃபிக் டிவைடன் அப்படின்றது அதிகமாக இருக்குது. யூத் பாப்புலேஷன் கிட்டத்தட்ட 68% வந்து ஒர்க்கிங் பாப்புலேஷன் தான் நம்ம இந்தியாவில் இருக்காங்க. அண்ட் தென் ஜஸ்ட் ஒரு 7% தான் ரொம்ப ஓல்டு பாப்புலேஷன்ஸ் நம்ம இருக்காங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ்னஸ் அப்படின்னே சொல்லலாம். பட் என்ன தான் இருந்தாலும் இந்த வந்து ஒரு ஜஸ்ட் எஸ்டிமேஷன் தான். நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம் இல்லையா, மார்ச் 2027 அப்போது இந்த சென்சஸோடைய முடிவு வெளியிடப்படும் அப்படின்றது. ஸோ அப்போ நமக்கு இது கரெக்டாக நமக்கு தெரிய வரும். ஸோ நம்ம அப்போ அது பார்த்துக்கலாம். பட் ஆனால் இப்போ எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க 146.39 crore வந்து இருக்கிறதா. ஸோ அந்த பக்கத்தில் இருக்கிறதுமே ஆக்சுவலி கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் தான். இதில் நேற்று நியூஸ் பேப்பர்லேயே வந்துருந்துச்சு. ஆக்சுவலி அந்த கேரளா பக்கத்தில் ஒரு ஷிப் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 nautical miles கிட்ட ஒரு ஷிப் வந்து எரிஞ்சு போயிருக்கு. பட் ஆனால் இதில் கிட்டத்தட்ட 157 கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப ஹசார்டஸான கண்டெய்னர்ஸாக இருக்குது அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அதுவும் தீயிடப்பட்டிருக்கு அப்படின் போது இன்னுமே நமக்கு வந்து அதில் 157 கண்டெய்னர்ஸ்லேயுமே ரொம்ப ஹசார்டஸான விஷயங்கள் இருக்குது அப்படின் போது இதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன நடக்கும் அடுத்து அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை அணைச்சிட்ருக்காங்க. அந்த நாங்கள் இருக்கிற மனுஷங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஜாக்கெட்ஸ் இதெல்லாம் போட்டுட்டு வெளியே வந்துட்டுருக்காங்க ஷிப்லேருந்து வெளியில். ஸோ இதுக்கப்புறம் தான் அதோடைய விளைவுகளையும் நம்ம பார்க்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி நடந்தது வேறு, இது வேறு. ஸோ அதை பற்றின ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் மற்றபடி இங்கே சென்னை, தமிழ்நாடு இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். அவ்வளோ எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடுறேன். எடிட்டோரியல் பேஜ்க்கு போகலாம். இதோட ஸ்டேட்டாக த அசாடஸ் ஆஃப் கோயிங் குளோபல் ஆன் இந்தியன் பாகிஸ்தான் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. இது நமக்கு 2 பேருக்கும் இருக்கிற ஒரு அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் தென் இந்த டெரரிசம் அட்டாக்ஸ் இதை பற்றி எல்லாமே வந்து ஒரு ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க. இது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆக்சுவலி நம்ம பஹல்காம் இஷ்யூ, நம்ம இந்தியா வந்து ஒரு 0 tolerance ஃபார் டெரரிசம் அப்படின்றதும், அண்ட் தென் இவங்க இதுக்கு முன்னாடி புல்வாமா அட்டாக் பண்ணும்போது நம்ம வந்து ரிட்டாலியேஷன் பெக்கான் ஸ்ட்ரைக்ஸ் பண்ணோம் இல்லையா. அது அந்த இப்போ பஹல்காம் இது பண்ணும்போது ஆப்ரேஷன் சிண்டோர் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா. அவங்கள நம்ம வந்து ஒரு எந்த ஆன்டி டாலரன்ட் ஃபார் டெரரிசம் அப்படின்றது ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கோம். அண்ட் நான் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பிரிட்டிஷ் வந்து ஃப்ரீடம் கொடுக்கும்போது 1947 அப்போது கிட்டத்தட்ட 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் இருந்தது. அதாவது அந்த டைம்லேயும் அது வந்து கிங்ஸால் ரூல் பண்ணப்பட்டது, ராஜாங்களாலே வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செய்யப்பட்டு இருந்தது. இந்த 552 பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸுமே உங்களுக்கு எது பிடிக்குதோ அதில் நீங்கள் சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி பிரிட்டிஷர்ஸ் அவங்கக்கிட்டேயே கொடுத்துட்டாங்க சாய்ஸு. நீங்கள் வேணும்னா இந்தியா கூட சேர்ந்துக்கோங்க, இல்லைனா பாகிஸ்தான் கூட சேர்ந்துக்கோங்க, இல்லைனா தனியாகவே இருங்க அப்படின்ற மாதிரி கூட சொல்லியிருந்தாங்க. உங்கள் சாய்ஸ் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. ஸோ ஒரு சில ஸ்டேட்ஸ் நம்ம அப்புறம் தான் இந்த நிறைய பேர் ஜவஹர்லால் நேருலாம் சேர்ந்து ஒரு சில ஸ்டேட்ஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸை நம்ம கூட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. அப்போவே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம இந்தியாவாக வந்து ஒருங்கிணைத்தாங்க. ஆனால் இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் தென் ஒரு சில இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாத் அந்த மாதிரியான ஒரு சில ஸ்டேட்ஸ் ஒரு சில பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் வந்து அப்போவுமே வந்து ரொம்ப இல்லை நாங்கள் தனியாக தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. அவங்க பாகிஸ்தான் கூடயுமே போகல, நம்ம கூடயுமே வரல. ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் வந்து 2 பக்கமே போகல.
ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஆண்டு கொண்டு இருந்த ராஜா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஹிந்து கம்யூனிட்டி சேர்ந்தவர் தான். ஆனால் அங்கே நிறைய பீப்புள்ஸ் முஸ்லீம்ஸ் கம்யூனிட்டி பீப்புள்ஸ் தான் இருந்தாங்க. பட் அதனால் வந்து எந்த பக்கமும் போகாமல் அந்த பக்கமும் போகாமல் நாங்கள் தனியாகவே இருந்துக்கிறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள்னால தனியாகவே இருந்தது. அதுக்கப்புறமா ரொம்ப வருடங்கள் கழித்து அவங்க ராஜா வந்து அனெக்சேஷன் நம்ம இந்தியா கூட அனெக்ஸ் பண்ணிக்க ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அந்த டைம்னு பார்த்திங்கன்னா இந்த பஷுட்டன்ஸ் அப்படின்ற ஒரு குரூப் ஆஃப் ட்ரைபல் பீப்புள்ஸு பாகிஸ்தான் மெம்பர்ஸ் வந்து அங்கே அனுப்பி விட்டுருக்காங்க. ஸோ அந்த ஒரு பார்ட் அவங்க ஆக்குபை பண்ண காஷ்மீர் பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி நான் நிறைய சொல்லியிருக்கேன். ஸோ தென் அதுக்காக தான் நமக்கு ஃபைட்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு முன்னாடி நடந்த புல்வாமாவாக இருக்கட்டும் சரி, தென் பஹல்காமாக இருக்கட்டும் சரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நமக்கும் பாகிஸ்தானுக்கும் நிறைய சண்டை ஏற்படுது அப்படின்னு காரணம்னா அந்த பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர் அப்படின்றது ஒரு முக்கியமான காரணம். இதுக்காக நம்ம இப்போ ரீசெண்டாக நம்ம எல்லாமே இந்த இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி அதுவுமே நம்ம வந்து கேன்சல் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த FTA ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அந்த ட்ரேட்ஸே வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணியிருக்கோம். நீங்கள் முதல்ல எங்களுக்கு ஆன்டி டெரரிசம் வாக்குறுதி கொடுத்திங்கன்னா தான் வேறு ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் பேசவே செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கூட நம்ம கொடுத்துட்டோம். ஸோ டெரரிசம் இல்லாமல் வந்திங்கன்னா மட்டும்தான் எந்த ஒரு அக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் நாங்கள் சைன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரியான ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்து முடிஞ்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம வெளியிலையும் போயிட்டு நம்ம பாகிஸ்தானுக்கு இந்த மாதிரி ஃபண்டிங்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம வந்து நிறைய இந்த யுனைடெட் நேஷன்ஸ், UK இந்த மாதிரி பல இப்போ கூட ரீசெண்டாக கனடாக்கு போகிறாங்க இல்லையா பிரதமர் மோடி அவர்கள். கனடா அந்த மாதிரியான பல இடங்களுக்கு நம்ம வந்து போயிட்டு நம்ம சைடு இருக்கிற ஜீரோ டாலரன்ஸ் ஃபார் ஆன்டி டெரரிசமை வந்து நம்ம வந்து ஷோ பண்ண போகிறோம். அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கிற இந்த அசாடஸான ஒரு சில விஷயங்கள் அந்த மேக்ஸிமம் மும்பை இப்படின்னு இது கொடுத்துருக்காங்களே, இதுவுமே நேற்று நியூஸ் பேப்பர்லேயே வந்துருந்துச்சு. ஆக்சுவலி மும்பையில் அந்த சைட் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா மும்பை சைட் ட்ரெயினில் ஒரு 2 லோக்கல் ட்ரெயின்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் போயிட்டுருக்க லோக்கல் ட்ரெயின்ஸ் ஆப்போசிட் ட்ரெயினில் இருக்க பேசஞ்சர்ஸ் அவங்க பேக் மாட்டிட்டு தொங்குவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் 2 ட்ரெயினில் இருக்கிற பேசஞ்சர்ஸும் மோதி ஒரு கிட்டத்தட்ட 13 பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துட்டுருக்காங்க. அதில் 4 பேர் இறந்துட்டுருக்காங்க, 9 பேர் வந்து காயப்பட்டிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பல விஷயங்கள் நம்ம ரயில்வே சம்மந்தப்பட்டது நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மெட்ரோபாலிட்டியன் சிட்டி இல்லையா மும்பையெல்லாம். ஸோ அங்கே வந்து நிறைய பாப்புலேஷன் தான் இருக்கும். ஸோ அந்த பாப்புலேஷனை வந்து நம்ம கன்ஃபார்ம் பாப்புலேஷன் நிறைய இருக்கும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் நிறைய தான் இருக்கும். என்னென்ன வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பஸ்ஸஸ், மெட்ரோ, லோக்கல். ஸோ மெட்ரோ அப்படின்றது எல்லாருக்கும் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. பஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஒரு மெட்ரோபாலிட்டியன் சிட்டினாலே அங்கே எவ்வளோ டிராஃபிக் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியமே இல்லை. ஸோ லோக்கல் ட்ரெயின் அப்படின்றது நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அங்கே ஓவர் பாப்புலேஷன் ஆகிடுது. ஸோ இதுக்காக இதை கம்மி பண்ணுறது, இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸை கம்மி பண்ணுறதுக்காக நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின்ஸ்லேயும் வந்து இந்த ஆட்டோமேட்டிக் க்ளோசிங் டோர்ஸ் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும். அதே ஓவர் க்ரௌடிங்கை வந்து ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கே வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணுறேன். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த மல்டி டிசிப்ளினரி கொடுத்துருக்காங்க இல்லையா, மல்டி டிசிப்ளினரி ஸ்கில்ஸ் க்ரூஷியல் ஃபார் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது. ஸோ இந்த காலகட்டத்தில் அதாவது இப்போது டெக்னாலஜி சைடாக ஓடிட்டுருக்க ஸ்கில் தான் முக்கியம், எஜுகேஷனை விட மார்க்ஸ் விட ஸ்கில்ஸ் தான் முக்கியம் அப்படின்ட்டு ஓடிட்டுருக்க இந்த காலகட்டத்தில் நம்ம ஸ்கில்ஸை நிறையவே டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சைடில் மட்டும் நம்ம ஸ்கில்ஸ் பத்தாது, ஒரு டிசிப்ளினரியில் மட்டும் நம்ம ஸ்கில்ஸ் பத்தாது, மல்டி டிசிப்ளினரிலையும் நம்ம ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிட்டால் தான் நம்மளால் வந்து சர்வை பண்ண முடியும் இந்த ஒரு காம்படிட்டிவான வேர்ல்டில் அப்படின்ற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதுக்காக எடுத்துகிட்டு வரப்பட்ட நிறைய ஸ்கீம்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஒகேஷ்னல் ட்ரைனிங் ஸ்கீம்ஸ் இருக்கு இல்லையா, அண்ட் தென் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் மேக் இன் இண்டியா, MG நரேகா. ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் பற்றி இங்கே ஸ்கீம்ஸ் பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் பியாண்ட் பவுண்ட்ரிஸ் ஹவு மல்டிடிசிப்ளினரி லேர்னிங் ப்ரிப்பேர் ஃபார் எ காம்ப்ளெக்ஸ் வேர்ல்டு அப்படின்ற ஒரு ஆர்டிக்கலில் இதுக்கு முன்னாடி நம்ம SRMமும் ஹிந்துவும் சேர்ந்து இந்த மல்டிடிசிப்ளினரி ரொம்ப முக்கியம், மல்டிடிசிப்ளினரி இருந்தால் தான் நம்ம இந்த காம்படிட்டிவ் வேர்ல்டில் சர்வை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஆக்சுவலி நம்ம இப்போ ரீசெண்டாக எடுத்துகிட்டு வந்து பார்த்தாலே என்இபி, அதாவது நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி 2020. ஸோ அதுவுமே ஆக்சுவலி இந்த மல்டி டிசிப்ளினரியே பேஸ் பண்ணது தான். பட் இருந்தாலும் அது அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவலை அப்படின்றது ஒரு மிக சோகமான விஷயம் தான் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசிப்ளினரி நம்ம படிக்கிற ஒரே ஒரு டிசிப்ளினரியில் மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களில் நம்ம ஸ்கில்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மற்றபடி வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. அண்ட் தென் இது ஹவு கேன் பாகிஸ்தான் லீட் த ஃபைட் அகேன்ஸ்ட் டெரர் ஆஸ்க் ராஜ்நாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ ரீசெண்டாக யூஎன் வந்து வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் கவுண்டர் டெரர் கமிட்டியில் வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து பாகிஸ்தானை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி நீங்கள் சூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ராஜ்நாத் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. ஸோ அதை பற்றின ஒரு ஆர்டிக்கல் தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இந்த மெயினாக டெரரிசம் ஹார்பர் பண்ணுறதே அவங்க தான். அவங்கள போய்ட்டு அதுவும் வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் த கமிட்டியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணியிருக்கீங்களே, இது எப்படி நியாயம் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கேயுமே நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய இதை வந்து ரீகன்சிடர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியும் இந்தியா கேட்டிருக்காங்க. அண்ட் தென் புல்வாமா, பஹல்காம் இஷ்யூஸ், இந்த மாதிரியான பல இஷ்யூஸ் பற்றி நம்ம ஆன்டி டெரரிசம் நாங்கள் அந்த பக்கம் இத்தனை டெரர் அட்டாக்ஸ் வந்துட்டுருக்கு, நாங்கள் இந்த மாதிரி பஹல்காம்லேயும் சரி எல்லா விஷயத்துலையும் நம்ம வந்து ஆன்டி டெரர் ஆப்ரேஷன்ஸ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இங்கெல்லாம் வேறு எதுவும் இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ அதனால் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம். ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்கள் இல்லை. ஸோ ஃபைனலி ரீச் டைம் மீண்டும் இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற யூஸ்ஃபுல்லாக வச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.